வணக்கம். மென்மை ட்ரஸ்டின் அன்ன தர்மசாலை 1200 பாட்டி தாத்தாங்களுக்கு தினமும் அன்னதானம் அவங்க வீடு தேடி கொண்டு போய் கொடுக்குறோம் ஜவாது மலையில். இன்னைக்கு மாத அமாவாசை, தை அமாவாசையோடு அனுபந்தித்து முருகனின் கருவியாய் கணேஷ் ஐயா அவர்கள் இன்றைக்குள்ள அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி ஐயா, இன்றைக்குள்ள அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணதுக்கு. மாதம் இவங்க முருகனின் கருவியாய் கணேஷ் ஐயா அவர்கள் அன்னதானத்துக்கு ஜவாதுமலை மக்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த உதவிக்கு நாங்கள் ரொம்ப கடப்பட்டிருக்கேன். அதே மாதிரி சிவலோக திருமடம், சிவலோகம் இல்லாமல் மென்மை அறக்கட்டளை இல்லை. அந்த அளவுக்கு சிவலோகமும் மென்மை அறக்கட்டையும் இணைஞ்சு தான் இந்த வேலைகள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். சாமிகள் வாதூர் அடிகளார் சாமிகளை நம்மளுக்கு ஒரு குருவாயிருந்தும், இந்த மக்களுக்கு ஒரு குருவாயிருந்தும், இந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாமே வாதூர் அடிகளார் சாமிகள் பண்ணிகிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு நாளைக்கு நான் போன வாட்டி சாமியை பார்க்கும்போது சாமிக்கிட்ட சொன்னேன், பொங்கலுக்கு விதவிதமாக சாப்பாடு ஆக்கினாங்க. அப்போது நிறைய பாத்திரங்கள் தேவைப்பட்டுச்சு நமக்கு. அந்த பாத்திரங்கள் கொஞ்சம் பற்றாக்குறை இருந்துச்சு. ஒரு 10 விதமான சாப்பாடு பண்ணும்போது எல்லாமே எல்லா ஊருக்கும் தனித்தனியாக கொண்டு போகணும் இல்லையா, அதுக்கு தனித்தனியாக பாத்திரங்கள் தேவைப்பட்டுச்சு. சாமி பாத்திரம்தான் பத்தலை அப்படின்னு சொன்ன உடனே ஏதாவது ஒரு பாத்திர கடைக்காரங்கிட்ட நம்ம போய் பேசலாம் அம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் சாமியோட மனசை நான் புரிஞ்சுக்கிட்டது. என்னென்னா, மக்களுக்காக எது பண்ணினாலும் அதுக்கான முயற்சிகளை எடுத்துகிட்டே இருக்கிறாங்க சாமி. ரொம்ப நன்றி சாமி. இந்த யாசகத்தில் நீங்களும் அந்த பெருமானாட்டம் எங்கள் கூட பயணம் பண்ணுறீங்க. கண்ணால் பார்க்கணும் பெருமானா நாங்கள் நினைக்கிறேன் சாமி. நன்றி. அதே மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே ஒரு அனிமல் இருக்குது. அந்த அனிமல் என்னென்னா ஒரு நாய்க்குட்டி அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் அதோட துணிச்சல் பார்த்துச்சுன்னா சிங்கமனாக இருந்தாலும், புலியாக இருந்தாலும், யானையாக இருந்தாலும், எல்லா அனிமலும் அந்த ஒரு நாய்க்குட்டி அளவுக்கு இருக்குன்னா அனிமலை பார்த்தா பயப்படும். என்னென்னா அதோட சங்கூட்டம், அது ரொம்ப மன வலிமையோடு இருக்கும். எதா இருந்தாலும் நேரிடக்கூடிய சக்தி அதுக்குள்ளே இருக்குது. சக்தின்னு சொன்னீங்கன்னா மன வலிமை தான் அவங்களுக்கு இருக்குது. அந்த நாய்க்குட்டி அளவுக்கு இருக்குன்னா அந்த விலங்குக்கு இருக்குது. அந்த மன வலிமை தான் அதனை சிங்கத்துக்கே பயன்படுத்தின அளவுக்கு அதனால் எதிர்த்து நிற்க முடியுது. அந்த எதிர்ப்பு சக்தியும் சகன சக்தியும் நம்மளில் ஒருத்தருக்கும் வேணும். என்னென்னா, எது வந்தாலும் தாங்கக்கூடிய ஒரு மன வலிமை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் நம்மளால் சாதிக்க முடியாதது எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. இந்த உலகமும் இந்த பஞ்சபூத சக்திகளும் எல்லாமே நமக்காக தான். நம்ம நினச்சா, ஒரு உயிர் நினச்சா எது வேணாலும் சாதிக்க முடியும். அதனால் தளர்ந்து போகாதீங்க. யாருமே எதா இருந்தாலும் எதிர்த்து நில்லுங்க, அதை சாதிங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. நன்றி, வணக்கம்.